கத்தாரில் வெக்கேஷன் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஊருக்கு வந்துட்டு கிளம்புறோம். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் எப்பயுமே. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ரோசரி திங்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் மட்டும்தான் ஊருக்கு போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் வருவாங்க. அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுவும் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு காய் கூட உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இழுக்கிறப்போ வந்து அந்த கீழே இருக்க ஸ்டாண்டு வந்துட்டு நமக்கு சீக்கிரம் வந்து தேஞ்சு போகும். நம்ம ஒவ்வொரு டைமும் இழுக்கிறப்போ. அப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டில், வாட்டர் பாட்டிலோட மூடிலாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டாண்டுக்கு அடியில் வந்துட்டு நம்ம வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே வந்து ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் இட்லி பொடி, பருப்பு பொடி, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, அப்புறம் வந்துட்டு மாவுலாம் கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து டே போகும்.